ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்கி ஒரு சின்ன கிராமர் லெசன் பார்ப்போம். அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னுடைய புக்கு, அதாவது எ ப்ராக்டிக்கல் கைட் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வால்யூம் 1 புக்கு அநேகமாக முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. இந்த புக்கு அமேசானில் இருக்குது. ஸோ அதனுடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வாங்குங்க, இந்த புக்கு ஸ்டாக்கு தீர்றதுக்கு முன்னால். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பிறகு நான் வால்யூம் 2வும் போடுறேன். அது கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதை புக்கை இது எல்லாமே வீடியோ பேஸ்டு புக்கு. அதனால் இந்த புக்கை பார்த்துக்கிட்டு புக்கை படிச்சுக்கிட்டு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் குயிக்காக பழகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் இந்த புக்கை கட்டாயம் அமேசானில் வாங்குங்க. அதுக்குள்ளே லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதை சொல்லிக்கிட்டு இன்றைக்குள்ள லெசனை பார்ப்போம். இன்றைக்குள்ள லெசனில் when to use he went or he has gone. he went and he has gone. இதை எப்போ எந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இதை நிறைய பேர் நல்ல இங்கிலீஷை எழுத படிக்க தெரிஞ்சவங்க கூட, நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரிஞ்சவங்க கூட இந்த மிஸ்டேக்ஸை விடுறாங்க. அதாவது எதை எப்போ போடணும் அப்படிங்கிறது தெரியாமல் கண்டபடி பேசிடுறாங்க. அதனால் தப்பாக இருக்குது. இதை இந்த லெசனில் பார்ப்போம். ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்சஸை வச்சு தொடங்குறேன். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 2 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். He went to school yesterday. இது கரெக்டா? He has gone to school yesterday. இது கரெக்டா? செகண்ட் செட் ஆஃப் 2 sentences. I watched 2 movies this week. இது கரெக்டா? I have watched 2 movies this week. இது கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 செட்லேயும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாஸ்ட்டு சிம்பிளில் இருக்குது. சிம்பிள் பாஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வேர்பு he வெண்ட்டுங்கிறது சிம்பிள் பாஸ்ட். அது மாதிரி I watched அப்படிங்கிறது, அந்த watched அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் இருக்குது. செகண்ட் சென்டென்ஸ் இன் ஈச் ஆஃப் த 2 sets is has gone அப்படின்ட்டு ப்ரெசண்ட் பெர்ஃபெக்டில் இருக்குது. he has gone to school yesterday அப்படின்ட்டு. அது மாதிரி செகண்ட் செட்டில் உள்ளது I have watched 2 movies this week அப்படின்ட்டு ப்ரெசண்ட் பெர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலாக போட்டி சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணணுமா இல்லாட்டா ப்ரெசண்ட் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதான் போட்டி. இதை நிறைய பேர் தப்பு விடுறாங்க. அதை இந்த லெசனில் நல்ல கிளியராக பார்த்து இனிமேலுக்கு தப்பு விடாமல் இருப்போம். வாங்க பார்க்கலாம். Before we see the differences in the usage of these 2 tenses, we must know the following. என்னன்னா, there are mainly 3 forms of a verb. அதாவது ஒரு சென்டென்ஸில் வேர்புக்கு 3 ஃபார்ம்ஸில் இருக்கலாம். ஒன்று ப்ரெசன்ட் ஃபார்ம், ரெண்டாவது பாஸ்ட் ஃபார்ம், மூணாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். கோ, வெண்ட், கான். கோ ப்ரெசன்ட் ஃபார்ம், வெண்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், கான் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். சி, சா, சீன். அதாவது சி அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், சா பாஸ்ட் ஃபார்ம், சீன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அது மாதிரி வாக், வாக்ட், வாக்ட். அந்த வாக்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், மூணாவது வர்றது. அது மாதிரி ஜம்ப், ஜம்ப்ட், ஜம்ப்ட். அந்த ஜம்ப்ட் அப்படிங்கிறது மூணாவது வர்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அந்த ஹேஸு, ஹாவு, ஹேடு இதை யூஸ் பண்ணும்போது அதுக்கு பிறகு வரக்கூடிய மெயின் வேர்பு எப்போதும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். இப்போ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை பார்த்தீங்கன்னா அந்த இடி சேர்ந்துருக்கு சில இதில். வாக்டு, ஜம்ப்டு அப்படின்ட்டுருக்கு. இதுக்கு பேர் ரெகுலர் வேர்பு அப்படின்ற பேர். அந்த இடி வராமல் வேறு ஏதாவது வந்துச்சுன்னா, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோ, வெண்ட், கான், சி, சா, சீன். அந்த கான், சீன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் உள்ளது. அது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரெசன்ட் ஃபார்மாக இருக்குது. இதுக்கு பேர் irregular வேர்புன்னு இருக்குது.
இதை தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் when we யூஸ் அந்த ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை. இப்போ அதை தானே பார்த்துட்டு வர்றோம். அதை யூஸ் பண்ணும்போது எப்போதும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் சென்டென்சஸை பார்ப்போம். He went to school yesterday அப்படின்னு இருக்கு. ஸோ அவன் நேற்று பள்ளிக்கு சென்றான் அப்படிங்கிறது தமிழ் டிரான்ஸ்லேஷன். He has gone to school yesterday அப்படிங்கிறதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்னென்னா அவன் நேற்று பள்ளிக்கு சென்று இருக்கிறான் அப்படின்ட்டு. இது கரெக்டாக இருக்கா? அவன் நேற்று பள்ளிக்கு சென்று இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாமா? சாதாரணமாக இப்படித்தானே சொல்லுவோம். அவன் நேற்று பள்ளிக்கு சென்றான் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால் he went to school அப்படின்னு சொல்கிறது, he went to school yesterday அப்படின்னு சொல்கிறது கரெக்ட். ஏன்னா yesterday அப்படிங்கிறது பாஸ்ட் பீரியட் ஆஃப் டைம், ஃபினிஷ்டு பீரியட். அதை பற்றி பேசும்போது சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட் வந்து went. He went to school yesterday அப்படிங்கிறது கரெக்டு. He has gone to school yesterday அப்படின்ட்டு ஒரு பாஸ்ட் பீரியடை பற்றி சொல்லும்போது has gone அப்படின்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணி சொல்லக்கூடாது. இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. ஏன்னா இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இதை ஒன்று கவனிச்சுக்கோங்க. அதாவது அந்த பாஸ்ட் பீரியடை மென்ஷன் பண்ணி ஒரு பாஸ்ட் ஆக்ஷன், கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை பற்றி பேசணும்னா சிம்பிள் பாஸ்ட் தான் போடணும், ப்ரெசண்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இந்த சென்டென்சஸ்லாம் பாருங்கள். He has gone to school yesterday. இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த yesterday வரும்போது has gone அப்படின்னு வராது, went அப்படின்னு தான் வரும். I have gone to Madurai last week அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது பாஸ்ட் பீரியடு, முடிஞ்ச ஆக்ஷன். அதனால வந்து ஐ வென்ட் டு மதுரை லாஸ்ட் வீக் அப்படின்னு தான் சொல்லணும். அது பிறகு ஐ கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன் இன் 2019. 2019 என்னுடைய கிராஜுவேஷன் பட்டப்படிப்பை நான் முடித்து விட்டேன் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை பற்றி பேசுகிறீங்க. பாஸ்ட் பீரியடும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க 2019 அப்படின்ட்டு. அப்போ வந்து சிம்பிள் பாஸ்ட் தான் வரும். ஐ கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன் இன் 2019 தான் வரும். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன் இன் 2019 அப்படின்னு வராது. லாஸ்ட் ஒரு சென்டென்ஸு பார்ப்போம். We have bought a house last week. போன வாரம் ஒரு வீட்டை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க, வாங்கினோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ போன வாரம் அப்படிங்கிறது பாஸ்ட் பீரியடு. அதனால் we have bought a houseன்னு சொல்லக்கூடாது, we have bought a house last week அப்படின்னு சொல்லக்கூடாது, we bought a house last week அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாஸ்ட் பீரியடு 1 மினிட்டுக்கு முன்னால் இருந்தாலும், ஒரு செகண்டுக்கு முன்னால் இருந்தாலும், ஒரு நாளுக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால், ஒரு மாதத்துக்கு முன்னால், ஒரு வருஷத்துக்கு முன்னால், இல்லை பல வருஷங்களுக்கு முன்னால் இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை பற்றி பேசும்போது சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த டென்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ வந்து அதுக்கு ஒரு சின்ன எக்ஸப்ஷன் இருக்குது. அதாவது we bought a house last week அப்படின்னு சொல்கிறது கரெக்ட். லாஸ்ட் வீக்குங்கிறது பாஸ்ட் பீரியடு. ஆனால் லாஸ்ட் வீக்கு ஒரு வீட்டை வாங்கும்போது லாஸ்ட் வீக்கு அப்படிங்கிறது ரீசெண்ட் பாஸ்ட், அதாவது சமீபத்தில் நடந்த ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். இதை பற்றி சொல்லும்போது இப்படியும் சொல்லலாம், we have bought a house அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ஒரு வீடை வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. அந்த பீரியடை மென்ஷன் பண்ணாமல், லாஸ்ட் வீக் அப்படிங்கிற பீரியடை மென்ஷன் பண்ணாமல் சொன்னோம்னா அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணலாம். we have bought a house, நாங்கள் ஒரு வீடை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பீரியடை மென்ஷன் பண்ணிங்கன்னா we bought a house last week அப்படின்னு பீரியடை மென்ஷன் பண்ணோம்னா we have bought a house last week அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பீரியடை மென்ஷன் பண்ணாமல் we have bought a house, நாங்கள் ஒரு வீடை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேலும் பார்ப்போம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூட, அதாவது பாஸ்ட் பீரியடை மென்ஷன் பண்ணாமல் இருக்கும்போது சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, when both the speaker as well as the listener know when the action happened, எப்போ அந்த நடந்தது அப்படின்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பாஸ்ட் பீரியடை பற்றி மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ 2 எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்ப்போம். where did you go yesterday? where did you go yesterday அப்படின்னு கேட்குறாரு. நீ எங்கே நேற்று போன அப்படின்ட்டு. I went to school அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கரெக்டான சென்டென்ஸ் தான். I went to school yesterday அப்படின்ட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்பீக்கருக்கும் தெரியும், லிசன் பண்ணுறவருக்கும் தெரியும் எந்த நாளை பற்றி, எந்த சமயத்தை பற்றி, எந்த நேரத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்ட்டு. அதனால் I went to school அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த பாஸ்ட் பீரியட் மென்ஷன் பண்ணலையானாலும் கூட
அந்த சிம்பிள் பாஸ்ட் போட்டு பேசலாம். இப்போ வந்து வேர் டிட் ஹீ கோ அப்படின்னு கேட்குற, அவன் எங்கே போனான் அப்படின்னு கேட்குறாரு. ஹீ வென்ட் டு த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நேற்றை பற்றி தான் பேசுகிறீங்க, அதனால் அது வந்து அண்டர்ஸ்டுட். அதனால் ஹீ வென்ட் டு த யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்டு யூஸ் பண்ணி பேசினா கூட அந்த பீரியடை மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். அதான் ரெண்டு பேருக்கும் தெரியணும் எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது. இப்போ மேலும் பார்ப்போம். இப்போ வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். இட்ஸ் யூஸ்ட் டு டாக் அபவுட் எ டைம் பீரியட் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் இஸ் ஸ்டில் ப்ரெசன்ட் நவ். ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு, பாஸ்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வரைக்கும் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன் கொடுக்குறேன். வேர் இஸ் ஹீ அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு, அவனை எங்கே அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் ரிப்ளை சொல்கிறீங்க, ஹி ஹஸ் கான் டு மதுரை அப்படின்னு சொல்கிறீங்க. மதுரைக்கு போயிருக்கான் அப்படின்ட்டு. ஹி ஹஸ் கான் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை சொல்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் ஏற்கனவே இங்கேருந்து பெறப்பட்டு மதுரைக்கு போயிட்டான். இப்போ அஸ் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் ஹி இஸ் இன் மதுரை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி ஹஸ் கான் டு மதுரை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஹி ஹஸ் கான் டு மதுரை, ஹி ஹஸ் நாட் எட் கம் பேக் அப்படின்ட்டு அர்த்தம் அதுக்கு. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஒருத்தர், வேர் ஆர் யூ அப்படின்ட்டு உங்களை பற்றி கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அது ஃபோனில் கேட்குறாங்க, நீங்கள் வந்து மதுரையில் இருக்கிறீங்க. அப்போ வந்து ஐ ஹவ் கான் டு மதுரை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஹவ் கான்னா என்ன அர்த்தம், நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படியா ரியல் சுச்சுவேஷனில் அப்படியே இருக்குது இல்லையே. அதனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா ஐ ஹவ் கம் டு மதுரை அப்படின்னு சொல்லணும், நான் மதுரைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இதை வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி நீங்கள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்குறாரு, வேர் வர் யூ லாஸ்ட் வீக், போன வாரம் எங்கே இருந்தீங்க அப்படின்ட்டு. ஆர் வேர் வர் யூ லாஸ்ட் சண்டே அப்படின்னு கேட்குறாரு. இந்த கொஸ்டினுக்கு வந்து நிறையா பேர் தப்பாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஐ ஹவ் கான் டு மதுரை அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறீங்க, இது வந்து தப்பு. அதாவது லாஸ்ட் வீக்குங்கிறது முடிஞ்சு போன விஷயம், அந்த முடிஞ்சு போன ஆக்ஷனை பற்றி கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா ஐ வென்ட் டு மதுரை, நவ் ஐ ஹவ் கம் பேக் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஐ வென்ட் டு மதுரை அப்படிங்கிறது தான் கரெக்டு. இப்போ ஏற்கனவே பார்த்த ரெண்டு சென்டென்ஸை எடுப்போம். இது வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஐ வாட்ச்ட் 2 movies திஸ் வீக் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. திஸ் வீக் அப்படிங்கிறது இப்போ வந்து நிகழ்காலம் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் சொல்கிற நாள் வந்து அநேகமாக வியாழக்கிழமையாக இருக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம். இந்த வாரம் இன்னும் முடியலை. அப்போ வந்து ஐ வாட்ச்ட் 2 movies திஸ் வீக் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த பாஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட்டை எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒரு ஆக்ஷன் முடிஞ்சு போன ஆக்ஷனை பற்றி தான் சொல்லணும். இந்த வாரம் முடியலை, இன்னும் முடிஞ்சு போன பீரியடை பற்றி முடிஞ்சு போன ஆக்ஷனை பற்றி சொல்லணும். இந்த வாரம் இன்னும் முடியலை, தேர்ஸ்டே தான் ஆகுது, இல்லாட்ட ஃப்ரைடே தான் ஆகுது. இன்றைக்கோ நாளைக்கோ பிஃபோர் த எண்ட் ஆஃப் திஸ் வீக் நீங்கள் ஒரு மூவி கூட பார்க்கலாம், 3 மூவி ஆயிரும். அதனால் இப்படி சொல்லக்கூடாது. ஐ வாட்ச்ட் 2 movies திஸ் வீக் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பாஸ்டையும் ப்ரெசண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை சொல்லணும். ஐ ஹவ் வாட்ச்ட் 2 movies திஸ் வீக் அப்படின்ட்டு. ஸோ திஸ் வீக் அப்படிங்கிறது நிகழ்காலம், ப்ரெசன்ட் டைம். அதனால் டுடே, திஸ் வீக், திஸ் மந்த், திஸ் இயர் அப்படின்னு சொல்லும்போது இதை மாதிரி உள்ள இதை சொல்லும்போது அது வந்து ப்ரெசண்ட் தான். அதனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லும்போது, இப்போ நீங்கள் யூஎஸ்ஏக்கு வந்து நிறைய தடவை போயிருக்கீங்க. அப்போ இப்படி சொல்லலாம், ஐ ஹவ் பீன் டு த யூஎஸ்ஏ 5 times அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் பீன் டு த யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லலாம். அந்த பீன் அப்படிங்கிறதும் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு தான். அந்த ஹாவுக்கு ஒரு இதாக வந்திருக்கு. இது வரைக்கும் நான் 5 தடவை போயிருக்கிறேன் அப்படின்ட்டு பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் கனெக்ட் பண்ணி சொல்கிறீங்க. இதனுடைய சம்மரி என்னென்னா, அந்த லெசனுடைய சாராம்சம் என்னென்னா, we use he went
to talk about something that happened in the past with little effect on the present. அது பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லும்போது he went அப்படின்ட்டு சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். We mentioned a finished period of time and finished action. அதை பற்றி பேசுகிறதுக்கு we use he has gone அப்படிங்கிறது when he went to somewhere, he went somewhere in the past and still there, இன்னும் அங்கே தான் இருக்கிறான் அப்படிங்குள்ள சமயத்தில் நீங்கள் அந்த he has gone அப்படிங்கிற present perfect tense யூஸ் பண்ணி பேசலாம். We should not mention the past period of time. அந்த past period of time யூஸ் பண்ணக்கூடாது. present period of time இருக்கு இல்லையா, this week, this month அப்படின்னு சொல்லும்போது அந்த present perfect tense தான் யூஸ் பண்ணணும், past tense யூஸ் பண்ண கூடாது. இதுதான் இன்னைக்குள்ள லெசன். I hope you have understood the difference. இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So if you like the way I teach you, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.